தேர்தல் ஆண்டின் பொங்கல் திருநாள் இன்னும் சில நாள்களில் வரவிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகையாக தமிழ்நாடு அரசு எவ்வளவு வழங்க வேண்டும், அதனை எப்படி வழங்க வேண்டும் என்பது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பொங்கல் பரிசு போன வருஷம் கொடுக்கலங்க, அதனால இந்த வருஷம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். எதனா செலவுக்கு ஆகும். ஒரு 1000 2000 கொடுத்தா எங்களுக்கு குடும்ப செலவுக்கு தான். வேற என்ன, நாங்கள் என்ன அங்கிட்டு கிட்டமா போகிறோம் பண்ணுறேன். என்னத்தான் ஒரு 10 நாளைக்கு ஒரு இது அந்த காசை வச்சு ஒரு பொழப்பு தரப்பு போகணும். 2000 இல்லை 3000 அவ்வளோ தருவாங்கன்னு நிறைய அந்த மாதிரி தான் ரூமர்ஸ் வருது. ஆனால் 3000 தருவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? 5000 4000 கொடுத்தா வாங்கிக்கலாம்னு இருக்கோம். எதுக்கு 4000 இந்த பொருள் இதுகளை கொடுத்தா எதோ கொடுத்தாலும் வாங்கி கொடுத்தோம். நாங்கள் 5000 கொடுக்கணும் சாமி எங்களுக்கு. எடப்பாடி மாதம் 1000 ரூபா வரைக்கும் கொடுத்த வருஷம் 1000 ரூபா கொடுத்தாரு. இவர் எந்த வருஷமே கொடுக்கல. இந்த வருஷம் 5000 ரூபா நான் அறிவிக்கிறது நல்ல விஷயம்தான். கொடுத்தாலும் 3000 ரூபா கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன். இருந்தாலும் நிதி சுமையாக இருக்கிறதுனால கொடுப்பது டவுட்டு தான். ரிச்சாகவும் இருக்காங்க, சில பேர் எதுவுமே இல்லாமலும் இருக்காங்க. அதனால அது இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்தா அது நல்லதான், பெனிஃபிட் தான். போன டைம் எடப்பாடி ஆட்சியில் 2500 ரூபா கொடுத்தாங்க, அவங்க 5000 கொடுக்க சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த தடவை இவங்க ஜெயிக்கிறதுக்காக 5000 கொடுக்கலாம். மகளிர் உரிமை தொகை கூட 1000 2000 வழங்கலாம். இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் அனுப்பினாலும் சரி, இல்லை கையில் கொடுத்தாலும் சரி, அதை கொடுக்குறது லேடிஸ்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல. அக்கௌண்ட்டில் கொடுத்தா அது ஒரு 2 நாள் ஆகும். கையில் கொடுத்தாக்கா நாங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு துணி எடுப்போம், பொங்கல் செலவுக்கு பார்த்துக்குவோம். அக்கௌண்ட்டில் போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். கையில் கொடுத்தாக்க ஜென்ஸ் எடுத்து ஒயின் ஷாப் கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட்டில் போட்டால் லேடிஸ் எடுத்து செலவு பண்ணுவாங்க பொங்கல் பரிசாக. இது பேங்க் கிராமத்து மக்கள் பேங்க்கு போகணும் வரணுங்கும்போது சிரமம். கிராமத்தில் டவுனில் பிரச்சனை இல்லை, கிராமங்களில் பஸ்ஸு பிடிச்சி போகணுங்கிறது சிரமம். எல்லாரும் போக முடியாது. அதனால் கையில் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவாயா போகிற இடத்துல. ஆனால் பொம்பளை பிள்ளைலாம் பட்டியாக கிடந்துவாங்க. அதான் லேடிஸ் கையில் கொடுத்தா அவங்க அதை எடுத்து நடத்துவாங்க. ஜனங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஆசை தீராதுங்க சார். கொடுக்க இன்னும் ஆசையாக தான் இருக்குமே தவிர ஜனங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆசை ஜாஸ்தி ஜனங்களுக்கு. மக்களுக்கு பொங்கல் இலவச பணம் தேவைப்படவில்லை. ஏனென்றால் அத்தியாவசியம் கொடுத்தா அதுவே போதுமானது. இலவச பொங்கல் பணமே யாரும் தேவையில்லை. எந்த ஒரு பொருளுமே நிலையாக கொடுக்க கிடையாது. அதனால் இந்த 1000 ரூபாய் கொடுத்து நாங்கள் ஒன்றும் பெரிய ஆக போகிறதில்ல. கையை ஒழிச்சு தான் என்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். அதே மாதிரி சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பொங்கல் காசு தந்தா என்ன தரல, நான் அவங்க வரட்டு வராத கூட போட்டு ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு அதை பார்க்க சொல்லுங்கள். புரியுதா? சாக்கடையில் இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா, ரேஷன் அரிசி தராங்களா, பாமாயில் தராங்களா, அதை மட்டும் கேட்க சொல்லுங்கள். மற்றது எதுவும் எங்களுக்கு வேணாம். நாங்கள் சம்பாரித்து எங்களுக்கு சாட்டுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணமும் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. அது குறித்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு. அதே நேரம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2021இல் திமுக அரசு அமைந்த பிறகு கொரோனா பெருந்தொற்று, மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகளின் போது சென்னையில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாயும், பிற மாவட்டங்களில் 4000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் பொங்கல் தொகுப்புடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. இதேபோல் தற்போதும் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2021 தேர்தலுக்கு முன்பாக அப்போதைய அதிமுக அரசு பொங்கல் தொகுப்புடன் 2500 ரூபாய் ரொக்கம் வழங்கியது. ஆனால் அதனை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக வலியுறுத்தியது. 2021இல் திமுக வைத்த கோரிக்கையை இப்போதைய எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக பணம் 3000 அல்லது 5000 ரூபாய் வழங்குவது குறித்து தமிழக அரசு அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.